அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சிடலாம். அடுத்ததாக இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவுன்னு சொல்லி கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டிலே செய்கிற பச்சரிசி மாவுனா கூட இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வந்து இது நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர்லாம் எதுவும் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம லைட்டாக இந்த மாவு ஹீட் ஆனால் மட்டும் போதும். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த தண்ணியை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி செம சூடாக இருக்கும். ஸோ ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஒரு சில டைம் நம்ம கடையில் வாங்குகிற மாவாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட அதிகமாக தேவைப்படலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி மாவை வறுத்துட்டு செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் வறுத்துட்டு அப்புறமா வந்து செய்யுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பூரண கொழுக்கட்டை அப்புறமா பிடி கொழுக்கட்டை 2 ரெசிபியுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோவோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 2 வீடியோவையும் கூட கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளறி விட்டு நம்ம வந்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்ம கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உருண்டை வராது. அதே சமயம் ரொம்ப கட்டியாக இருந்ததுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான பதத்துக்கு சாஃப்டாக வர மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி கைக்கு நடுவில் இந்த மாவை எடுத்து நல்லா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நெய் வந்து கையில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம்னாலும் உருட்டை வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வழக்கமாக நீங்கள் ரவுண்டாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பட்டன் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஸோ உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெருவிரலில் வச்சு அழுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பட்டன் ஷேப் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம். அதே சமயம் ஓவலாக அந்த ராட் ஷேப்பில் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் தேங்காயோட 2 மூடியும் நல்லா துருவி எடுத்திருக்கேன். கூடவே 5 ஏலக்காயும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நான் வந்து அரைச்சி ஒட்டுக்காவே அதை அப்படியே சேர்த்துக்கிறேன், வடிகட்டாமல். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பாலாக எடுத்து அப்புறம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பட் நம்ம வந்து அப்படியே சேர்த்தோன்னா நல்லா ரிச்சாக இருக்கும், க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காக வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நான் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஏன் கடாயில் செய்கிறோன்னா நல்லா அகலமாக இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் நல்லா தள்ளி தள்ளி வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாவு கம்ப்ளீட்டாக இந்த பால்லையே தான் வெந்து வரப்போகுது. ஸோ பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே உள்ளே சேர்த்தாச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரும். நம்ம பால் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரும். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போது இந்த மாதிரி பொங்கி பொங்கி வருது. ஸோ நீங்கள் தட்டெலாம் போட்டு மூடி வைக்க வேணாம், பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கோங்க. ஏன்னா மூடி வச்சோன்னா இது வந்து பொங்கி வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்ளர்லேயே ஒரு 1.5 டம்ளர் அளவு இருக்கும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்கலைன்னா நாட்டு சர்க்கரை, அப்புறமா ஒயிட் சுகர், அஸ்கா சர்க்கரை இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் வெல்லம் சேர்த்து செய்யும்போது கலரும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தேங்காயை அப்படியே சேர்த்ததுனால இது வந்து நல்லா க்ரீமாக இருக்குது. நல்லா ஆனால் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக. ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. பால் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இன்னும் கூட திக்காகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே கூட ஆஃப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அவ்வளோதான், செம டேஸ்டான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அப்புறமா இந்த பால் கொழுக்கட்டை எல்லாத்தையும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்த பிடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, அப்புறமா பால் கொழுக்கட்டை, இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.